கஸ்டமரே வேற ஏதாவது கேட்டாலும் நம்ம பண்ணி தர மாட்டோம். சண்டைக்கு வருவாங்க, என்ன பேர் வைக்கலாம்னு தெரிஞ்சோன்னா புஷ்பான்னு வச்சு சேலரி வாங்குறாங்க எங்கிட்ட. பண்ணவே முடியாது, யாருக்கா தூக்கி அப்படியே கொடுக்கதான் முடியாது. புரியல சார். எப்படி வாங்கினாலும் நீங்க நம்ம லைஃப் டைம் வாண்டி சர்டிஃபிகேட்டுக்கு 55 ரூபாய்க்கு எடுத்தீங்க. சூப்பர். உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் வைக்கலாம் மேம். என்னோட டேஸ்ட்டுக்கு தான் நான் வைக்குவேன். அதனால சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்கிறது சீப்பா இருக்காது. லயா டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய லயா. என்னடா ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் கூட, அதுவும் யார் கூட இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஏன்னா இதுவரையும் நம்மளுடைய சேனல்ல எந்த நிறுவனத்துக்காகவும் நம்ம போய் பேசினதே கிடையாது. இது நம்மளுடைய முதல் நிறுவனம். ஸோ அதனால வந்துட்டு நல்ல நிறுவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கவனமா இருந்தேன். அப்பதான் நம்மளுடைய குனிமுத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் கிராண்டுடைய ஓனர் நம்ம கூட இருக்காரு, சுஹைல் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் வந்தது ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கும். ஏன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு நிறுவனத்தோட ஓனர் கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். கேபிட்டல் கிராண்ட் பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரையும், நான் கேட்ட வரையும் இங்கே எல்லாமே வந்துட்டு டீக்கூட்ல தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். கஸ்டமரே வேற ஏதாவது கேட்டாலும் நம்ம பண்ணி தர மாட்டோம். ஆர்டருக்கு வேண்டி ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேற ஊர்ல கேட்டாலும் நம்ம நோ சொல்லிடுவோம். ஓகே, அது ஒரு பிடிவாதமா பண்ணிட்டு இருக்கிறது. ஏதாவது காரணம் இருக்கா மேம்? ஒன்றும் இல்லை மேம். டீ கூட் வந்துட்டு உங்களுக்கு வந்து 100% இது வந்து லைஃப் டைமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு டீ கூட் மட்டும்தான். ஓகே, வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். டீ கூட் தொலாகி வர்றதுக்கு அது லைஃப் டைமாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு டீக்கில் மட்டும்தான் போகும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரேஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸில். எங்கள் அப்பாவே வந்துட்டு நான் இருக்கும்போதே 3 டைம் சோஃபா வாங்கியிருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. காட்டுக்கு 3 தடவை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா வந்துட்டு அதோட ஸ்பெண்டிங் அமௌண்ட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கேரளா சைடு போனீங்க வைங்க, ஒரே டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா வாங்கினது, தாத்தா வாங்கினது அப்படிங்க அவங்க வாங்கும்போதே வந்து பெஸ்ட்டாக வாங்கிடுவாங்க. ஏன்னா உட்டில் போயிடுவாங்க. அதே கான்செப்ட் தான் நான் இங்கே நம்ம மக்களுக்கும் நம்ம ஆளுக்கும் இது கொண்டு வந்து 8 இயர்ஸ் ஆச்சு வந்துருக்கேன். சூப்பர் சூப்பர். இது வந்து இது ஒன்ஸ் வாங்கினா இப்போ வந்துட்டு இது தூக்கி வீசுறத ஒன்றே பண்ண முடியாது. இதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணவே முடியாது. யாருக்கா தூக்கி அப்படியே கொடுக்கதான் முடியாது. அது அப்படியே தான் இருக்காது. அந்த கான்செப்ட் தான். லைஃப் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இருக்குது சார். எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை மேல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்கிறது சீப்பா இருக்காது. பட் நீங்க வந்து பாக்குற வரையும் இவங்க கிட்ட இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட இந்த பிரைஸ், அந்த கம்பேரிஷனே நான் அவங்க கிட்ட பார்க்கல. ஆக்சுவலி நார்மலா வந்துட்டு மார்க்கெட்ல இந்த ஒரு விஷயம் நடக்கும். எப்பவுமே என்னோடது மட்டும் தான் பேசுவேன். ஏன்னா எல்லாருக்குமே அவங்களோடது அவங்கவுங்க பெஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் என்னன்னா நம்ம ப்ராடக்ட்டு, நம்மளோட குவாலிட்டி, நம்மளோட ரேட்டு எந்த கம்பேர் பண்ணி ரேட்டை உடைக்கிறது. அவங்க 30 கொடுத்தாங்க, நான் 28 கொடுக்குறேன், அந்த கான்செப்டே இல்லை. நீங்கள் 8 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த சோஃபா 45னா இப்போவும் 45 தான். நம்ம அந்த ஆஃபர் போடுறது, இந்த ஆடிக்கு ஆஃபர் சொல்லிட்டு அந்த டேகை மாற்றுவாங்க. மாற்றினா அதே ப்ரைஸில் தான் அவங்க எப்போவுமே விற்பாங்க. யாருமே எந்த ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு லாபம் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல், ப்ராஃபிட் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால அது மக்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கு. என்னை தேடி வரவங்க வந்துட்டு நீங்கள் வரும்போதே தெரியும் மேம், சந்துக்குள்ள இந்த கட்டுக்குள்ள அட்ரஸ் சொன்னாலே கோவப்படுவாங்க. எங்க கடை வச்சிருக்கீங்க? ஆக்சுவலி நாங்க கார் உள்ள வரும்போது எங்களுக்கு எப்படி வரணும், என்ன எதுன்னு தெரியல. கடை இருக்கான்னு ஆக்சுவலா ஒரு விஷயம் தான் சார், நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அது எந்த மூலையில இருந்தாலும் ஓடும். பட் நான் இங்க வரும்போது அதை ஃபீல் பண்ணது நான் தான். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபையா தான் போயிருக்காங்க இது வரைக்கும். அது நான் வந்து அந்த பிஸ்னஸுக்கு வேண்டி, கிரேடுக்கு வேண்டி நான் குவாலிட்டியை மாற்ற மாட்டேன். இதுதான் நான் இவ்வளோதான், என்னோட 55னா 55 இந்த கிரேடு தான், இவ்வளோதான். அவங்களுக்கு புரியுறப்பன்னு தவிர அவங்களுக்கு வேண்டி நம்மளோட இதே மாற்ற மாட்டேன் நான். அதனால அப்படி போயிட்டு இருக்கேன். சூப்பர் சார், இன்னும் சிறப்பாக போகணும். எத்தனை பிரான்ச் இருக்கு போகணும்? இங்கே ஒன்று பெங்களூர் இப்போ தான் பன்னார்கட்டா சூப்பர் அந்த ஜூ கிட்ட இருக்கு. இப்போ தான் ஒரு 3-4 months ஆச்சு. ஆனால் நீங்கள் ப்ராப்பர் தமிழ்நாடா சார்? இங்கே கோயம்புத்தூர். எப்படி பெங்களூரில் பண்ணணும்? நம்ம என்னன்னா நம்ம இப்போ கடை கோயம்புத்தூர் மேம். இப்போ டெலிவரி போகிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு மும்பை போகுது. ஓகே ஓகே. எனக்கு வந்துட்டு மும்பை, குஜராத், ஹைதராபாத், பெங்களூர் ஆன்லைனில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கால் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மேம். நேரில் கூட பார்க்க மாட்டாங்க ப்ராடக்ட்டு. இப்போல்லாம் ஒரு ஷர்ட்டுக்கு வாங்கினாலும் நேரில் போய் வாங்குவாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப காட்ஸ் கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபோனில் கேட்டலாக் அனுப்ப சொல்லுவாங்க, அனுப்பிடுவேன். அவங்க 2 days டைம் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டு 50,000, 1 lakh, 2 lakh அட்வான்ஸ் போட்டுருவாங்க. 30 days வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம ஓன் வண்டியில் நம்ம பசங்களே போய் குஜராத் டெலிவரி பண்ணியிருக்கு, மும்பை, ஹைதராபாத்து. அப்போ என்னாச்சுன்னா இந்த பெங்களூர்லேருந்து ரொம்ப ஜாஸ்தி தொலாவி வராங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் மார்க்கெட் போய் பார்த்தா பெங்களூர் அவ்வளோ பெரிய சிட்டியில் டீக்குங்கிற ஒரு பொருளே யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க.
அவங்க ஆனால் அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால சரி தைரியமாக அங்கே ஓப்பன் பண்ணுவோம். சென்னை தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே, அது அப்படியே பெங்களூராக மாறிடுச்சு. சூப்பர் சார். எனக்கு வந்துட்டு இங்கே உங்ககிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்க, கிளாஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சாக்கா அதெல்லாம் காட்டுறீங்க. கேபிட்டல் கிராண்ட் வரதுக்கு 2 ஆப்ஷன் தான் மேம். எங்கிட்ட இருக்கிற மாதிரி சோஃபா உங்கள் வேறு எங்கே இருக்கு, உங்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து 50% தான் மேம். நீங்கள் இன்னும் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரும்போது இன்னும் இந்த மாடல்ஸில் இல்லாமல் வேறு மாடல்ஸ் இருக்கும். என்னோட கேட்லாக் அமிச்சாலே சண்டைக்கு வருவாங்க. ஃபோட்டோ தாங்க கேட்டேன், இவ்வளோ ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ். இன்னொன்று வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு குவாலிட்டி மேம், நோ காம்ப்ரமைஸ். யாருமே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வுட்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது நம்ம ஷாப் மட்டும்தான். சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்துட்டு 100% வந்துட்டு இந்த மாதிரி. ஆமாம், உங்களுடைய டேக்லைனே லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட பார்த்ததே இந்த லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பார்த்தேன். அது என்ன லைஃப் டைம் வாரண்டி மேம்? லைஃப் டைம் வாரண்டினா நம்ம டீ குட் எதுக்கு வாங்குறோம்னா, ஒருத்தவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 100% லைஃப் லாங்காக யூஸ் பண்ணணும். டீ குட் போகிறதுக்கான ரீசனே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், திருப்பி ஒரு சோஃபாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், திருப்பி ஒரு கட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் கூடாதுங்கிறதுக்கு வேண்டி தான் தேக்க தேடி போகிறோம். அதை வந்துட்டு அந்த கான்செப்ட்டுக்கு திருப்பி நம்ம கஸ்டமருக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும், இது தேக்கு நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் வாரண்டி வித். நீங்கள் ஒரு டீபாய் வாங்கினாலும், இந்த மாதிரி ஒரு டீபாய் வாங்கினாலும், டீ டேபிள் வாங்கினாலும் நீங்கள் நம்ம லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் இது யாருமே கொடுக்க மாட்டாங்க மேம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது கிரேட் 1 அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் இது கொடுக்க முடியும். நான் வந்து என் ப்ராடக்ட்டுக்கு நான் எவ்வளோ தைரியமாக கொடுக்குறேன் அப்படின்னா என் ப்ராடக்ட்டில் எந்த ஒரு மிக்சிங் எதுவுமே கிடையாது. நாங்கள் டைமண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி கார்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா தேக்கோடு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம தான் ஃபர்னிச்சரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுக்குறோம் மேம். ஏன்னா இது வந்து வாயில் சொன்னால் மறந்துடுவாங்க. இப்போ நான் பில் போடும்போது லைஃப் டைம் வாரண்டிங்கன்னு சொன்னால் மறந்துடுவோம். நாளைக்கு போய் ஏதாவது கேட்கும்போது நான் சொல்லலை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. இது போய் ரிட்டன், இது வந்து கண்டிப்பாக நான் பதில் சொல்லி தான் ஆகணும் எங்கே இருந்தாலும். அதுக்கு கஸ்டமர் கொடுக்குற காசுக்கு இது நான் வந்துட்டு இது வந்து அதுக்கு பதிலாக இது நான் கொடுக்குறேன். இது நீங்கள் கண்டிப்பாக நம்பி வரலாம். கேபிட்டல் கிராண்டுக்கு நீங்கள் வந்து டிசைன்ஸுக்கும் குவாலிட்டிக்கு இங்கே வரலாம். பட் ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு 100% இந்த குவாலிட்டியும் டிசைன்ஸும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல, நமக்கு எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கு. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அது வரும்போது. நிச்சயமா ஒரு நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னன்னா நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட நம்பிக்கை அதனுடைய மறு உருவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் கேபிட்டல் கிராண்டை. சரி, எனக்கு உங்ககிட்ட இருக்க யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன காட்டலாம்? டாட்டாய்ஸ் மாடல். என்ன யூனிக்கான ப்ராடக்ட் மேம்? இது வந்து டாட்டாய்ஸ். இன்னொன்று என்னன்னா, நம்ம கேபிட்டல் கிராண்ட் வந்துட்டு எல்லா சோஃபாவுக்கும் ஒரு நேம் இருக்கு. ஓகே, எல்லா சோஃபாவுக்கும் நம்ம பேர் வச்சிருக்கோம். இது வந்து டாட்டாய்ஸ் மேம். ஓகே, ஒரு டாட்டாய்ஸ் ஷேப்ல இருக்கும். சிமிலரா பார்க்கிறதுக்கு அப்படி தான் இருக்கு. டாட்டாய்ஸ் ஷேப்ல இருக்கும். இது குஷன் வித் குஷன், வித்அவுட் குஷன் ரெண்டுமே இருக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவல் வந்து ஃபுல் வுட், வித்அவுட் குஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து நம்ம இந்த வுட்டை வந்து நம்ம இப்படி வளைக்கிறோம். ஆமா, இதை வந்து நம்ம இரும்ப வளைச்சிடலாம். இந்த வுட்டை வளைக்கும் போது இந்த அளவுக்கு வந்துட்டு வுட் எடுக்கணும் மேம். இந்த அளவுக்கு எடுத்தாதான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதில் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி போனாலும் வேஸ்டேஜ். கோல்டு மாதிரி தான் மேம். கோல்டுக்கு அந்த செய்கூலி கொடுக்குற மாதிரி தான் டீ குட்டுக்கு அதே கான்செப்ட் தான் இது. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 64 வரும். நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து நம்ம பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நிலம்பூர், கேரளா நிலம்பூர் டீ குட். நிலம்பூருங்கிறது வந்து அந்த ஊரில் வந்துட்டு அந்த மண் வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாகவே ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீ குட்ல ஆஃப்டர் பர்மா வந்து நிலம்பூர் தான் இருக்கும். அதனால நான் நிலம்பூர், அதனால தான் அந்த ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு. இப்போ இதே மாடல் இருக்குல்ல மேம், சிம்பிளாக சொல்ல போனால் இதே மாடல் தமிழ்நாடு டீக்கில் பண்ணோம்னா இது ஒரு 35,000 40,000 அவ்வளோதான் வரும். இது வந்துட்டு அந்த நிலம்பூர் டீக்கில் பண்ணும்போது தான் அந்த வேஸ்டேஜுக்கான காசு அதெல்லாம் போடும்போது, ஏன்னா இந்த லுக்கு வரும் மேம். இந்த ஷைனிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷைனிங் வந்து பாலிஷ்ல கிடையாது. எல்லாமே அரிசி தான், ஒரு அரிசிக்கும் அது இல்லாமல் நம்ம கிரைன்ஸ் தான் மேம். இந்த நிலம்பூர் என்ன ஃபேமஸ்னா, இந்த பார்த்தீங்களா இந்த மரத்தோட காயம், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த சோஃபா வாங்கி வீட்டில் போட்டுட்டு நான் டீக் சோஃபா வாங்கியிருக்கேன் இது தேக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். உள்ள வரவங்களுக்கு இதுவே பேசிடும். அந்த மாதிரியான ப்ராடக்ட் இது. இது வந்து டாட்டாய்ஸ் 64 அந்த ரேஞ்சில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மினியேச்சர். சேர்ல தான் நான் வந்தேன், உட்கார்ந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு ஆக்சுவலி. இது வந்து ரொம்ப காம்பாக்ட்டா. ஆமா, நல்லா காம்பாக்ட்டா, பேக் ரெஸ்ட்லாம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா. இது என்னன்னா 1 BHK இப்போ சென்னை, பெங்களூர் அந்த சைடுல காம்பாக்ட்டா. ஆமா, எனக்கு சோஃபா போடணும் ஆனா போறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு
இது பெஸ்ட் மாடல் மேம். இதுல வந்து குஷன் வித்அவுட் குஷன் ஸ்மால் பிக் எல்லாமே இருக்கு. இது ஸ்மால் மேம். ஓகே. அந்த பிக் அங்க இருக்கு காமிச்சறேன். ஓகே. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 49,000 ஸ்மால். பிக் வந்து உங்களுக்கு 54 வரும். இப்போ இது போக நமக்கு வந்துட்டு கொரியர் சார்ஜ் மேம் கோயம்புத்தூர்க்குள்ள ஃப்ரீ டெலிவரி மேம். கோயம்புத்தூர் ஃப்ரீ டெலிவரி. நம்ம அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் வந்து நான் மும்பை, புனே, குஜராத், இந்தியா ஃபுல்லாவே ஷிப்பிங் பண்ணுவோம். ஆனா வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்ல போடுறது அதெல்லாம் கிடையாது மேம். ஓன் டிரான்ஸ்போர்ட். பசங்க போய் அங்கே எல்லாம் வச்சது சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே போய் பண்ணும்போது நானும் கஸ்டமரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ சென்னைன்னா ஒரு 3,500 ரூபா 3,500 வரும். 1 ப்ராடக்ட் எடுத்தாலும் 3,500 தான். 2 to 3 ப்ராடக்ட் எடுத்தாலும் 3,500 தான். வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும்போது அந்த 2,000-3,000 ரூபா நம்ம பார்க்காம இருக்கதான் கண்டிப்பாக. இந்த ஒரு சூப்பரான ஒரு சோஃபா ரொம்ப ராயலா இருக்கு. இங்கதான் நம்ம உட்கார்ந்து பேசணும். அந்த சேர்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லும் போதே சார் ரொம்ப நல்லா கெத்தா அந்த மாதிரி. அதே மாதிரி நேமும் புஷ்பா. புஷ்பாவா? சரி. அந்த மூவி வந்த டைம்ல கரெக்டா செஞ்சோம் இந்த மாடல். என்ன பேர் வைக்கலாம்னு தெரிஞ்சோம்னா புஷ்பான்னு வச்சுட்டோம். இது வந்து ஆக்சுவல் வந்து இது எப்பவுமே கடையில இருக்கவே இருக்காது. ஓகே. இது வந்துட்டு வந்த உடனே பார்த்தா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கறனால ரொம்ப கிராண்டா இருக்கறனால எனக்கு நம்ம பார்த்ததுல வந்துட்டு கேரளா டைப் மாடல். வந்துட்டு காம்பாக்டா இருக்கும், சிம்பிளா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டைல்ல கார்விங் கொஞ்சம் வீட்டுல ரிச்சா போடணும் அப்படிங்கிறதுக்கு கலருமே நல்ல ரிச்சான ஒரு இது ஒரு 10-12 கலர்ஸ் இருக்கு. இது எவ்வளவு சார் வரும் பட்ஜெட்? இது வந்து 62,000 வித் குஷன்ஸ் எவ்ரிதிங் ஓட 3+1+1. ஓகே ஓகே சூப்பரா இருக்கு சார். இது காம்பாக்ட்டா அதே தான். இந்த கை இருக்குல மேம், கை வந்து நான் ஸ்கொயரா போட்டேன்னா எனக்கு ஒரு வேஸ்டேஜ் இல்ல. ஆமா. இதெல்லாம் பண்ணும் அந்த வேலைப்பாடுக்கு மட்டும் தான் நமக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டே அந்த வேலைப்பாடுக்கு தான். என்கிட்ட வந்து 30,000ல இருந்து ஸ்டார்டிங் மேம். ஓகே. 88 வரைக்கும் இருக்குது. சோஃபாவே 30,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 30யும் சேம் வுட் தான், 88ம் உங்களுக்கு சேம் ஒரே வுட் தான். உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் அதுதான் மாறும். இப்போ எப்படி கோல்டுக்கு வேஸ்டேஜ் 20%, 16%. ஓகே. சோ இது அந்த டாடா சோஃபா மாதிரி இல்ல நம்ம அந்த மினியேச்சர் அந்த ஸ்மால் மினியேச்சர் வந்து பிக் மேம். ஓகே ஓகே. ஆமா அது ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கு. இது 54. அது 49 சொல்லுங்க. அது 49. ஓகே. இது வந்து லீஃப் மாடல். ஓகே. ஆமா சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடுல பார்த்தா லீஃப் மாடல். ஆமா இங்க சைடுல இருக்கு எல்லாத்துலயும். ஓகே. இது வந்து 48 அந்த ரேஞ்ச். 48. அப்படி இன்னொன்னு என்ன பண்ணிருப்பேன்னா நான் இந்த உட்கார இடம் இருக்கலாம். இந்த இடம் வந்து பெண்ட் பண்ணிருப்பேன். இது இப்போ மேம் இது ஸ்ட்ரைட்டா போட்டா ஈஸி வர்க். ஓகே. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடம் பெண்ட். ஏன்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து முதுகு சப்போர்ட்டுக்காக இருக்கு. இடுப்பு ரெஸ்ட் ஆகும். அது நம்ம அந்த சீட்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுவோம் நம்ம. இதுலயும் அப்படிதான் இருக்கு. ஆமா அது உட்கார்ந்தாலே நல்ல கம்ஃபர்ட் தெரியும். சார் இதனுடைய பிரைஸ் என்ன சொன்னீங்க? 48. இது வந்துட்டு இது ஃபுல் வுட்ல ஸ்டார்டிங் மாடல் தான். ஓகே. இது 8 இயர்ஸ் 2018ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாடல் நாங்க கொண்டு வந்தோம். இப்போ வந்து நிறைய ஷாப்ல வந்துருச்சு இது. ஓகே. இது வந்துட்டு ஃபுல் வுட் வித்அவுட் குஷன்ல ஸ்டார்டிங் மாடல் இது 45. ஓகே. பட் டீக் பொறுத்தளவுக்கு வித்அவுட் குஷன்னா லுக் வைஸ் நல்லா இருக்குமா? மேம் சீட்டிங் வைஸும் வித்அவுட் குஷன் தான் நல்லா இருக்கும். அப்படியா? இங்க வருவாங்க மேம். இங்க வந்து குஷனுக்கு தான் மைண்ட் செட்ல வருவாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹார்டா இருக்கு, பார்க் பெஞ்சில் மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கும்வாங்க. இங்க வந்து பேசாம நாங்கள் விட்டுருவோம். அவங்க எல்லாம் உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லோடு தான் போகும். நம்ம தான் குஷன் வந்துட்டு மூவே ஆகாது, ரொம்ப கஷ்டம். ஃபுல்லோடு வந்து எனக்கு எப்பவுமே ஸ்டாக்கே இருக்காது, போயிட்டே இருக்கும். இது வந்து ஹனி மாடல். ஓகே. உங்களுக்கு ஹனி கோம் மாதிரி ஒரு மாடல். இது அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் ஆஃப் த வுட் இருக்குல்ல, இந்த கிரைன்ஸ், இந்த கலரு, இதுதான் கான்செப்டே. இது வந்துட்டு ஒரு 35க்கும் பண்ணலாம், 40க்கும் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து ஏஷியன்ல வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிரைன்ஸ் வந்துருச்சு. ஓகே. நார்மல் மரத்துல நீங்க அந்த பாலிஷ் அடிச்சீங்கன்னா 2 வருஷத்துக்கு டீக் மாதிரியே கிரைன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க நம்ம சென்னை வெயிலுக்கெல்லாம் ஏப்ரல் மே இருக்கலாம் மேம். அது 2 ஏப்ரல் மே பார்த்துச்சுன்னா அதோட டல் ஆகி அதோட இது எல்லாமே அந்த ஒரு நெறிக்கதை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடும். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 52. சூப்பர் சூப்பர் சார். இது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டா? ஆமா. இதுல உட்காந்து பாருங்க. இது என்னோட பர்சனல்ல ரொம்ப ஃபேவரட் மாடல். உட்காரும் போது நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நல்ல பேக் நம்மள வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஆமா நல்ல கெத்தா இருக்கு சார். பாக்குறத விட ஃபுல்லோட்ல உட்கார்ந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஆமா ஆமா நல்லா இருக்கும். இது ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து 55. இது ஜல்லிக்கட்டுன்னு பேர் வச்சிருக்கு, ஏதாவது ரீசன் இருக்கா? மேம் ஒண்ணும் இல்ல மேம். இது சைடுல பாத்தீங்கன்னா
சைடுல பார்த்தா ஆமா ஒரு சீர மாதிரி ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா நம்ம மொத்தமா போட்டுருக்கிறதுனால தெரியல, இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து யானை கொம்பு, யானை தந்தம். யானை தந்தம் கரெக்டா அப்படிதான் இருக்கு. யானை இது அப்படியே ஃபுல் சாலிட் மேம். இது ஒரே மரம். ஆமா இது ஃபுல் சாலிட். இதுவும் அதே மேம். கம்ஃபர்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே டை சப்போர்ட். அதுல நான் சும்மா சோஃபா டிசைன் மட்டும் நாங்க வரைஞ்சிட்டு முடிவு பண்ண மாட்டோம் மேம். நாங்க உட்கார்ந்து எல்லாருமே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா அதுக்கப்புறம் தான் கடைக்கு கொண்டு வருவோம். ஏன்னா ஒரு 40-50,000 வாங்கிட்டு வீட்டில் போட்டுட்டு என்னடா உட்கார முடியலன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளே தான் கண்டிப்பாக கஷ்டமா இருக்கும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது எடுங்க. இது இதோட பிரைஸ் இது 55. இது காமிச்சேன். அது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபுல் வுட்டும் செட் ஆகாது, குஷன் கேட்பாங்க. இது வந்து மீன் வால், மீனோட வால் மாதிரி இருக்கும். மீன் வால். அதுவும் இல்லாம இதோட திக்னஸ் தான் நம்ம கையை விட பெருசா இருக்கு. ஆமா நல்லா சாலிடா இருக்கும். ஆமா நல்லா போட்டாலே நம்ம இங்க இந்த கூட்டத்தோட பாக்குறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கும். நம்ம தனியா வீட்டுல போடும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும். இதோட ஒர்க், இதோட திக்னஸ் 55 அந்த ரேஞ்ச். சரி இதுல வந்து எத்தனை சேர்? இந்த ஒரு 311 தான். இந்த கஸ்டமர் 31 கேட்டிருக்காங்க. ஓகே சார். டீபாய் வந்து இதோட தான். இல்ல நம்ம டீபாய் வந்து என்ன பண்ணிட்டோம்னா எல்லாரும் டீபாயோட கொடுப்பாங்க. அது எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. ஏன்னா இப்போ நீங்க வரீங்க இவ்வளவு சோஃபால நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. நான் ஒரு டீபாய் வச்சிருக்கேன்னா உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கலாம் மேம். என்னோட டேஸ்ட்டுக்கு தான் நான் வைக்குவேன். அதனால கஸ்டமர் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். ஓகே சார். இது வந்து ஆவேஷம். ஆவேஷம். ஆமா ஆவேஷம். ஆமா இந்த உட்கார்ந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். एक्चुअली सिटिंग பொசிஷனே ஆமா போய் நம்ம அப்படியே உள்ள போய் லாக் பண்ணிடுறோம். இருக்கு. அங்க ஃபிலிம்ல எல்லாம் வந்து கை கட்டி வைக்கிறதுக்குலாம் ஒரு சாரி பண்ணுவாங்க. இது एक्चुअली அந்த மாதிரி செட்டிங் இருக்கு. சோஃபால உட்கார்ந்து சும்மா நெளிய கூடாது. கம்ஃபர்ட்டபிளா ஃப்ரீயா உட்காரணும். நல்லா இருக்கு. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55. இதோட டிசைனே ரொம்ப யூனிக்கா இருக்கு एक्चुअली. பயங்கர சிம்பிளா இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டம் இது பண்றது. இதெல்லாம் முறுக்கி இது வந்து நேம் புலிமுருகன். இது என்ன ஸ்பெஷல் தெரியுமா மேம்? இதுல உட்கார்ந்து இதோட கை வைக்கிற பொசிஷன் தான் வந்து இதோட ஸ்பெஷல். எவ்வளவு நார்மலான பீப்புளும் கெத்தலா உட்காரணும். ஆமா அப்படிதான் இருக்கு. एक्चुअली இந்த பின்னாடி வந்துட்டு இந்த ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்கு. அது நம்ம எங்க தேவையோ அதுங்க கொடுத்துருக்கு. அது ரொம்ப என்ன சொல்ல இவ்வளவுதான் இருக்கு, சப்போர்ட் இல்லங்கற மாதிரி சொல்ல முடியல. பாடி சப்போர்ட் அது எடுத்துறாரு. ஆமா நல்லா இருக்கு, சிம்பிளா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் இது 62. அதான் மேம் அந்த வர்க்கு தான் இது பண்ணனும்னா பார்க்க சிம்பிளா இருக்கு. இந்த அளவுக்கு எடுத்து தான் ஆகணும் கண்டிப்பா. இந்த அளவுக்கு எடுத்தாதான். அதுவும் இல்லாம இந்த டிசைன்ஸ்ல இருக்கலாம் மேம். நார்மல் கார்பெண்டர் வச்சு பண்ண முடியாது. இது வந்து ஜெனரேஷன் இருப்பாங்க, அப்பா தாத்தா தொழில். அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஐடி சேலரி வாங்குறாங்க எங்கிட்ட. கிட்டத்தட்ட அவங்களோட ஜாஸ்தி வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் இந்த ஒர்க் தான் அவங்க சேலரியில சொல்லவே முடியாது. அப்படி கொடுத்தாதான் மேம் இதெல்லாம் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. நம்ம சும்மா நம்ம நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணனோம்னா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அவங்க வச்சு ஹெல்பிங் பண்ணலாம். பட் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மைண்டு, ரொம்ப பொறுமை, ரொம்ப இது எல்லாமே வேணும் 100%. அடுத்தது எது சார்? இது நீராளி, நம்ம கடையோட சிக்னேச்சர். பேர் என்ன சார்? நீராளி. ஆமா நீராளி. நம்ம நீராளி என்னன்னா இதோட கட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா இது எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுன்னு தெரியாது. நீரோட இது இருக்கலாம், ரிவரோட அந்த நேம் தான் நீராளி. ஆமா ஓகே. இது எங்க டிசைன் எங்க முடியுது, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகலாம், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகலாம், எங்க வேணா ஸ்டார்ட் ஆகலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கவே முடியல. ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது ரொம்ப மெனக்கெடு மேம், பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது எவ்வளவு சார் மேம்? இது வந்துட்டு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 69. குஷன் வரும்போது 64 வரும். ஓகே. குஷன் வரும்போது என்னன்னா இந்த இடத்துல ஹோலோவா இருக்கும் மேம். உள்ள வந்து சிட் பண்ற இடம் மரம் கம்மியா இருக்கும். ஓகே.
இதுமே சேருமே நல்ல ப்ராடா ஒரு நல்ல சாலிடா எவ்வளோ வெயிட் ஆகுறவங்களும் உட்காரலாம். இது தூக்கலாம் முடியுமா சார்? நம்மளோட ரொம்ப ஹெவி இருக்காதுங்க, ஆனா ரொம்ப லைட் வெயிட்டும் இருக்காது. இல்ல ஆக்சுவலி வெயிட்டா இருக்கு. இது சேர் தூக்கிறதுக்கு 2 பேர் வேணும். டீக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா டீக்கு தூக்கவே முடியாது, ரொம்ப சாலிட், அப்படிலாம் கிடையாது. டீக் ஒன் ஆஃப் த வுட் தான். டீக்குள்ள வந்து தண்ணி இருக்கும் மேம் உள்ள ஃபுல்லா. அதை வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப லைட் வெயிட் ஆயிடும். ட்ரை பண்ணி தான் செய்யணும், இல்லைன்னா என்ன ஆகும்னா உள்ள தண்ணி இருக்கும்போது நல்ல தையலுக்கு ஓப்பன் ஆயிடும், 100% ஓப்பன் ஆயிடும். நல்ல எந்த அளவுக்கு நம்ம அதை சுண்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு. ஏன் வாரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா, சப்போஸ் உள்ள எங்கேயோ தண்ணி இருந்தால் நமக்கு தெரியாது மேம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது கிராக் ஆச்சுன்னா நம்மளே வந்து நம்ம பசங்களே வந்து அங்கே செஞ்சு கொடுத்துருவோம். பட் நார்மலா இப்போ ஒரு லைஃப் இருக்கும்ல சார், இது இந்த லைஃப் வரையும் கிராக் ஆகாம இருக்கும். இல்லை மேம், அது ஒரு தடவை கிராக் ஆகி ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் வரவே வராது. கிராக் சும்மாலாம் வராது மேம். எங்க தண்ணி இருக்கு அது ஒரு டைம் ஓப்பன் ஆயிடுச்சு, அங்கேயே நாங்கள் அதை இது பண்ணி இதோட பவுடர் இருக்கு மேம், அது ஃபில் பண்ணிட்டு பேட்ச் பண்ணிடுவோம். பேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் லைஃப் லாங் வரவே வராது. ஆனா வந்து அதுவே வந்து ஒரு 10 சோஃபால ஒரு சோஃபாக்கு வரும் மேம், அது நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு தான் அந்த வாரண்டி. எது வுட்ல வரக்கூடாது அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு வெள்ளைத்தன்மை இருக்கும் மேம். இது வந்து ஒரு 35 இயர்ஸ் அபோவ் வுட் மேம். இது ஒரு இப்போ கேரளாலாம் போனீங்கன்னா எனக்கு ஒரு 20 சென்ட் இடம் இருக்குன்னா நானே வச்சிருப்பேன், கல் பண்ணியிருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்ல அவங்களோட தேவைகளுக்கு அவங்க டக்குன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னா அது வந்து ரொம்ப இலசா இருக்கும், ஒயிட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கலர் ஆகாமல். அது பாலிஷ் பண்ணி இப்போ நீங்கள் இந்த சோஃபா வந்துட்டு 40,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இருக்குது, 35 ரூபாய்க்கு இருக்குது. அது வந்து அந்த இதில் பண்ணுங்க, செக் பண்ணால் டீக்காக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகுனா அந்த ஒயிட்னஸ் அந்த பாலிஷ் டல் ஆகும்போது அந்த ஒயிட்னஸ் சாப்பிட்றதுக்குனே ஒரு பூச்சி ஃபார்ம் ஆகும். அந்த பவுடராக உங்களுக்கு கொட்டுச்சுன்னா மரம் டெட் முடிஞ்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இது வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இதில் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி மேம், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க. புதுசு செஞ்சு போய் கொடுத்துட்டு அது பழசு எடுத்துட்டு வந்துடுவோம். அதுதான் வாரண்டி, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அது வந்து ரொம்ப ரேர் மேம், எனக்கே கெஸ் பண்ணவே முடியாது. இது வந்து கல்கி மேம், கல்கி. இது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி இந்த சோறு வைக்கிறத விட பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதே மாதிரி சோஃபா ஆயிருக்கு மேம், ரொம்ப 2 நாளா சீட் குலுக்கி போட்டுங்க. என்ன பேர் வைக்கலாம்? சீட்டு குலுக்கி போட்டா இதுல உட்காந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார், ஒரு மாதிரி நல்லா ரிச்சாவும் இருக்கும், ரொம்ப கிராண்டாவும் இருக்கும். ஆமா, இதனுடைய பேர் என்ன சார்? கல்கி. பட் பாக்குறதுக்குலாம் அந்த மாதிரி மகாராஜா பேட்டர்ன் மாதிரியும் இருக்கு. இந்த ஒரு படம் வந்தல கல்கின்னு அந்த படம் வந்தது. அதனால மாசம் எங்களுக்கு ஒரு மாடல் ரிலீஸ் ஆகும். மெயினான ஒரு 8 மாடல் இப்ப இல்ல, என்னோட பேட் லக் தான் அது. ஓகே, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மாடல். அதெல்லாம் சார் இதனுடைய பிரைஸ் இது வந்து உங்களுக்கு 59. இது வந்து ஜெயிலர். ஆமா, இப்ப இவ்வளவு சோஃபா உட்கார்ந்தீங்கல்ல மேம், அதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபிள் கொடுத்தது இல்ல. இதுல உட்கார்ந்து பாருங்க, இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஆமா, சாயலாம் முடியல, சாஞ்சாலும் இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கம்ஃபர்ட்டாவும் இருக்கும். ஆமா, சாயலாம் முடியாது. எல்லாரும் சாஞ்சு உட்கார மாட்டாங்க மேம், சிலவங்க இப்படி உட்காருவாங்க. அவங்களுக்கும் சோஃபா ஆக்சுவலா நம்ம வீட்ல எல்லாம் சொல்லி வைப்பாங்க, நிமிர்ந்து உட்காரு. இது டிஃபால்ட்டா உட்கார்ந்தாலே நிமிர்ந்து தான் உட்காருவோம். ஜெயிலர்னு வெச்சிட்டோம். இது செமையா இருக்கு, நல்லா இருக்கு சார். 57 இருக்குமா சார்? இதுவும் அப்படிதான் உட்கார்ந்து பாருங்க, அப்படிதான் இருக்கு. 3 சீட்டர் அப்படிதான் இருக்கு. எஸ், நல்லா இருக்கு. ஜெயிலர் 57,000. இது வந்து விசில் மேம். ஆமா, விசில் அடிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கு. ஆமா, இது நல்ல சாலிட், செம வெயிட்டா இருக்கு மேம். இது எல்லா சோஃபா வரும் நல்லா சாலிடா இருக்கும். ஓகே, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கிராண்டாவும் வேணும், எனக்கு கொஞ்சம் பார்க்க ஃபுல் வுட்டா வேணும், கொஞ்சம் கிராண்டா வேணும். இது 55 அந்த ரேஞ்ச். 55. இப்போ வெயிட் பொறுத்து ரேட் மாறுதா? இல்ல, டிசைன் பொறுத்து, அந்த வேஸ்டேஜ் பொறுத்து தான். ஓகே. நம்ம ஒரு 50-55ல வந்துட்டு நல்ல சூப்பரான மாடலும் நல்ல சாலிடாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் குஷன் சோஃபாவில் அந்த ஃபுல் கவர்டு சோஃபா இருக்கும், அதெல்லாம் போனீங்கன்னா ஒரு 60, 70, 80, 50க்கெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே அலைன்மெண்ட் உட்காந்து எல்லாமே அலைன்மெண்ட்டில் மாறிடும். திருப்பி நீங்கள் ரீஒர்க் பண்ண போனால் 30,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணி ஆகணும், இல்லைனா தூக்கி போடணும்.
அதுவே ஒரு 40,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் வாங்கும்போது டீ குட்டுக்கு நீங்கள் 45-50க்கு நீங்கள் தாராளமாக ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டீக்கில் போய் வாங்கிடலாம். இன்னொன்று என்னன்னா வுட்டு வீட்டில் போடும்போது அது லுக்கே வேற மாதிரி. நீங்கள் பெருசாக இன்டீரியர்லாம் ஒன்றுமே பண்ணவே வேண்டாம். ஒரு சோஃபா இப்போ நான் சொல்கிறேன் அந்த கல்கி ஒரு சோஃபா போட்டு ஒரு டீபாய் போட்டு ஒரு டைனிங் டேபிள் போட்டு டீக்கில் போட்டிங்கன்னா உங்கள் வீடு வந்து நீங்கள் இன்டீரியர் 10 லட்ச ரூபா செலவு பண்ணலாம் ஒன்றுமே வேண்டாம். அதுவே நல்லா இருக்கும். இது வந்துட்டு மோனிகா. மோனிகா மோனிகா யார் அது? இந்த சோஃபா அடிச்சிட்டப்போ உண்மையாகவே என்ன பேர் வைக்கணும்னு தெரியல அந்த டைமில். சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். மோனிகான்னு யாராவது பேர் வைப்பாங்களா சோஃபாவுக்கு? என்ன பேர் வைக்கணும்? அது எப்படி இதுதான் லேடின்னா எப்படி முடிவு பண்ணீங்க? இது கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது. இது கண்டிப்பாக ஜென்ஸுக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் எங்களுக்கு பிடிக்காது, லேடிஸ்க்கு பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப மினியேச்சராக ரொம்ப மினியேச்சர்ல கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி. ஆமா ஆமா நல்லா இருக்கு. குஷனோடயே வந்துருக்கு. ஆமா குஷனோட வந்து நல்லா இருக்கு சார். இதனுடைய பிரைஸ் மேம் இது வந்து 56. இதில் வந்து கார்விங் வித்தவுட் கார்விங் கஸ்டமர் சாய்ஸ் தான். ஓகே. நல்லா இருக்கு சார் இந்த சோஃபா. நம்ம இதுதான் என்னோட ஸ்டார்டிங் மாடல் மேம். வள்ளி ஆமா ஓகே. வள்ளி 32 மேம். இது ஓகே 32ல இருந்து ஸ்டார்டிங் மேம். ஆனா நல்லா ரிச்சா இருக்காங்களே சார் வள்ளி. அதுலயே என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அது அதுல கொடுக்கலாம். வள்ளி இதெல்லாம் என்ன ஏன் கம்மியா வருமோ குஷன் வருமோ இந்த இடத்துல வுட் வராது. ஆமா நீங்க சொன்னீங்க அதனால தான் வந்து குஷன் ரேட் கம்மியா வரும். எல்லாருமே டீக்ல வாங்கணும். 30க்குள்ள கண்டிப்பா ஒரு சோஃபா வாங்குறவங்க டீக்ல இது வாங்கலாம் சொல்லி தான் இந்த கான்செப்ட்ல போயிருச்சு. இது நல்ல மூவ்மெண்ட். வள்ளி இந்த மாதிரி 30 இது 37. ஓகே. தீபம் ஆமா ஓகே. அந்த மாதிரி இந்த தாண்டவம் இது வந்து 45. ஆமாமா இது நல்ல 45. ஆமா 45. ஓகே. தாண்டவம் இதுல பிக்கஸ்ட் மாடலா இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து இந்த மாதிரி 37 38 அந்த ரேஞ்ச் மேம் இது எல்லாமே. ஓகே. இது வந்து 30 மேம் ஸ்டார்டிங் மாடல். 30,000 தானா? ஆமா 30 தான். ஓகே. இது வந்து டால்ஃபின். டால்ஃபின் மாதிரி. ஓகே. இது வள்ளியில டால்ஃபின்னா எவ்வளவு சார்? டால்ஃபின் 39. 39. இது வள்ளியில பெருசு மேம். ஹைட் ஜாஸ்தி திக்னஸ் ஜாஸ்தி 39. 39. ஆனா அது வந்து 32. ஓகே ஓகே. கொஞ்சம் பெரிய சைஸ்னால 39. நான் காமிக்கிறேன் மீன் வால் அங்க. ஆமா அது ஸ்மால் 47. அந்த திக்னஸ் பாத்தீங்களா மேம்? அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல பெருசா தான் இருக்கு சார். கொஞ்சம் கம்மி. லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. 55 இது 47. 47 கோயம்புத்தூர் அண்டக்கா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்றாங்க. அது இவங்களுடைய ஓன் வெஹிக்கிள்லயே. ஆமா இது வந்து சுருள் மேம். சுருள் ஆமா. ஓகே. நல்ல அந்த இது பாத்தீங்க நல்ல கர்வ் இருக்கு. ஆமா அந்த பிளாட்ஃபார்மே இந்த கோயிலோட एक्चुअली வாசல்ல எல்லாம் நாங்க இப்படி சங்கு கோலம் போடுவோம். ஆமா அந்த மாதிரி தான். அது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் நல்ல ஹெவி. கால் பாத்தீங்கன்னா வித்தியாசமா. ஆமா கால் நல்ல கிராண்டா இருக்காங்க. இது பலூன் மாதிரி இருக்கு. ஓடி வச்ச மாதிரி. இது 55. இது நல்ல மூவ்மெண்ட் மேம். இது நல்ல இந்த கார்ல உட்கார்ந்து போவாங்க. ஆமா அந்த மாதிரி கம்ஃபர்ட் கிடைக்கும். ஒரு நல்ல இனோவா கார் வாங்குற ஃபீல் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் இருக்கு. இது வந்து ஜவான். ஆமா ஜவான் ஜெயிலர் வள்ளி மோனிகா எல்லாரும் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜவான். ஓகே. இது 57. ஓகே. ரொம்ப நல்ல சாலிடா இருக்கும். ஓகே 57. ஆமா. அதே மாதிரி கார்னர்ஸ் வந்துட்டு ஏன்னா நம்ம எல்லாமே காமிக்க முடியாது. ஓகே ஓகே. 3+1+1ல எல்லாமே கார்னர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நீங்க எது கேக்குறனால அது பண்ணிக்கலாம். அது கார்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா அவங்க வீட்டோட மெஷர்மென்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப செஞ்சு கொடுக்கறனால ரேட் ஏதாவது கூட வரும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? எங்க ரெடியா இருந்துச்சுன்னா 2 to 5 டேஸ்ல இந்தியாவில் எங்க இருந்தாலும் அனுப்பிச்சிடுவோம் மேம். ஓகே. சப்போஸ் ரெடி ஸ்டாக் இல்லை, இப்போ இந்த சுருள் ஸ்டாக் இல்லை அப்படின்னா 30 to 40 days கண்டிப்பா டைம் ஆகும். சூப்பர். எல்லாமே கார்னர்ஸ். ஓகே. அந்த மெஷர்மென்ட்க்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. அப்ராக்ஸிமேட்டா எனக்கு இதோட பிரைஸ் என்ன வரும்? ஸ்டார்டிங் 45 இந்த லாஸ்ட் ஒன். ஓகே. அது வந்துட்டு குஷனோட இருக்கு. இப்போ குஷன் இல்லாம இது வந்து 48. ஓகே. இந்த வுட் கலர் எல்லாம் டிஃபர் ஆகுது. இப்போ நான் அதுதான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மேம். ஓகே. இப்போ நான் பாலிஷ் பண்ணி வச்சிருந்தேன்னா எல்லாமே எனக்கு ஒரே பாலிஷ் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே. ஒன்றும் இல்லை மேம். இது வந்துட்டு இந்த டார்க்கா இருக்கு. இது வந்துட்டு எனக்கு 6 months ஆச்சு மேம். இது வந்து ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு 2 months ஆச்சு மேம். ஓகே. அந்த 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 பீரியட்ல என்ன மரம் எனக்கு கிடைச்சதோ டார்க்கோ அது இது வந்து எனக்கே வந்து கஸ்டமருக்கு சொல்லுவாங்க. கஸ்டமர் வந்து டார்க்கா கேட்பாங்க.
அது வந்து உங்க லக்கு தான். அது வந்து எனக்கு நான் பண்ணும்போது சில டைம் எனக்கு இந்த கலர் கிடைக்கும் மேம். ஆனா பிரைஸ் வைஸ் அது இதெல்லாம் டார்க்கா இருக்கணும் லைட்டா இருக்கணும் இல்ல, எல்லாமே குவாலிட்டி தான். இந்த கலர் மட்டும் தான் மேம் மாறும். அந்த முறுக்கு போடும்போது ஓவர் கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இது எல்லாமே இதான் சார். இதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப யூனிக்காவே இருக்கு சார். இது காலவண்டி. காலவண்டி தமிழருடைய வீரத்தை சொல்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இதுல நம்ம இதுல 311 வந்து இருக்கும், போயிருச்சு மேம். அது ரொம்ப கிராண்டா இருக்கும். ஓகே, அது வச்சாலே போயிடும். இது இந்த சிங்கத்தோட மூஞ்சி இருக்கு மேம். ஆமா ஆமா, இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது இங்க வந்து பாருங்களேன், இந்த இடம் இது பார்க்கறதுக்கு அது ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த போர்ஷன் வந்து ஹைட்டா தான் இருக்குமா சார்? அது ஹைட்டா இருக்கும், ஏன்னா அங்க நம்ம உட்கார முடியாது மேம் கண்டிப்பா. அது என்னன்னா உள்ள வரவங்களுக்கு அந்த போர்ஷன் கொஞ்சம் எடுத்து காமிக்கும்போது அங்க நீங்க ஏதாவது ஃப்ளவர் போட்டா ஏதாவது வைக்கும்போது நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா அது உட்காரவும் முடியாது, நீங்க படுக்கவும் முடியாது அந்த இடம். அந்த இடம் அது இப்படி வைக்கும்போது கொஞ்சம் 2-in-1 யூஸா இருக்கும். சூப்பர் சார். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளாட் ஆயிடுச்சு கஸ்டமர் எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு படுக்கணும். ஓகே, அதனால ஃபிளாட் அப்படி. இது ஷட்டர் மாடல். ஓகே, இதனுடைய பிரைஸ் இது வந்து உங்களுக்கு 49. ஓகே ஓகே. அதே மாதிரி வார்ட்ரோப்ஸ் எல்லாமே டீக்ல மட்டும் தான். இது ஃபுல்லா டீக். ஆமா. வார்ட்ரோப்ஸ்லாம் என்ன பிரைஸ்? ஸ்டார்டிங் வந்து 39. 39ல இருந்து 39ல இருந்து எவ்வளவு வரும்? இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது ஆக்சுவலி இது செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆக்சுவலா ஏதோ வாங்கிட்டு ஓட்டிட்டு இது பெயிண்ட் பண்ணிருக்கணும். இதுவுமே wood தான். 100% wood. இது எவ்வளவு வரும் சார்? இது வந்து உங்களுக்கு 45. எங்க பாட்டி சின்ன வயசுலலாம் ஒரு ஒன்னு கொடுத்திருக்காங்க பீரோ ஒன்னு, அது இன்னுமே வச்சிருக்கேன். அந்த கான்செப்ட் தான் மேம் இது. அது இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படிதான் அதே கான்செப்ட் தான். நீங்க இப்ப நம்ம வீட்ல வச்சா இது எப்ப தெரியுமா மேம் நம்ம இது பண்ணுவோம், வீடுல ஒரே மாதிரியா இருக்கு பேட்டர்னு, போர் அடிக்குது, எல்லாம் மாத்தலாம்னு சொல்லி வீட்டை ரெனோவேட் பண்ணுவோம்ல, அப்போ நீங்க இதை தூக்கி யாருக்கா கொடுக்கதான் தெரியுதா நீங்க தூக்கி வீசுங்க. இது வந்து டிராகன். ஓகே, இது நல்ல சாலிடா இருக்கு மேம். இதுல என்ன ஸ்பெஷல்னா இது மத்த சோஃபாவோட லோ மேம், சைனீஸ் டைப். ஓகே, உட்கார்ந்தோம்னா அப்புறம் எந்திரிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஹைட் கம்மியா இருக்கு. ஹைட் கம்மியா இருக்கும்போது அது பாக்கும்போது ரொம்ப பணிவா இருக்கு. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஸ்விங், அதே மாதிரி தான். ஸ்விங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாடல் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டி ஆயிடுச்சு மேம். இது சோஃபா வந்து இது யாரோட வெயிட்னாலும் தாங்குமா சார்? மேம் இது வந்து தாராளமா காலம். இது 240-260 kg வரைக்கும். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்றாங்கன்னா சோஃபா வந்து 311 வந்துட்டு 3 மட்டும் போட்டு 2 கம்மி பண்ணி இது போட்டுறாங்க இப்போ நிறைய பேர். ஓகே, ஆமா ஆமா, குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும். இது பார்க்கிறதுக்கு நல்லா ட்ரெடிஷனலா வரும். இது எவ்வளவு சார் வரும்? நம்ம இது ஸ்டார்டிங் 37ல இருந்து இருக்கு. ஃபுல் டீக், ஃபுல் சாலிட் டீக் மேம். சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இருக்கு. இது வந்து ரொட்டேட் சேர். ஆக்சுவலி இந்த சேர் எனக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு. நான் இவ்வளவு நாள் இந்த சேரை பிளாஸ்டிக்ல ஸ்டீல்ல பார்த்துட்டு இதை ஆட்டிதான் பார்த்தது, உண்மையிலே இதுதானான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கு. ஆக்சுவலி 16 அந்த ரேஞ்ச் வரும். 16 பட் நல்ல கிளாஸா இருக்கும்ல சார். ஆஃபீஸ்ல யூனிக்கான ஒரு ஃபர்னிச்சரா இருக்கும். ஆமா, அதான் நான் சொன்னேன்ல, கேபிட்டல் கிராண்ட் வந்து நீங்க எங்கிட்ட இருக்கிற மாடல் நீங்க வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அது எல்லாருக்கும் ஒரு சின்ன இருக்கிற ஒரு பேராசை தான். அது வீடு கட்டும் போதே அப்படிதான் மேம், பார்த்து கட்டுவோம். இது மாதிரி பண்ணணும், டிஃப்ரெண்டா பண்ணணும். அதுக்கு நீங்க கேபிட்டல் கிராண்ட் தான். இப்பவும் வந்து நம்ம மெயினான மாடல்ஸ் நிறைய இல்லை மேம். எனக்கு அதுதான் ஒரு இது. நிறைய மாடலோட வியூஸாக நாங்க மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் கவர் பண்ணிடுறோம். அது டீ குட் தான் பண்றோம். கஸ்டமர் கேட்டா மட்டும் ரோஸ்வுட் பண்ணுவோம் மேம். அது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. அது இதான் மேம், ரோஸ்வுட். இது சார் ஆக்சுவலி கலரே இதானா? மத்தோட கலரே இதான். ஆனா ரோஸ்வுட்டும் காஸ்ட்லிங்கற மாதிரி தான? கோல்ட் டைமண்ட் மாதிரி. இது கோல்ட்னா இது டைமண்ட். ஈடி சொல்லுவாங்க, ஈடி மேம். அதான் இதனுடைய பிரைஸ் எவ்வளவு சார்? மேம் இது நம்ம அந்த டீக்ல போகும்போது 55 மேம். இது வந்து 80 வரும். ஓகே, அது உங்களுக்கு ஒரு 30-35% டீக்கோட ஜாஸ்தியா வரும், அதிகமா இருக்கும். பட் ஆனா பாக்குறதுக்கு அதுதான் ரிச்சா இருக்குமா சார்? இல்ல அது இது பிடிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆமா, ஈட்டி வாங்குறவங்க சில பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஈட்டில வேணும்னு சொல்லி கேட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு புஷ்பா படம் தான் ஞாபகம். மரத்தை பத்தி. ஆமா, டைனிங் டேபிள். ஆமா மேம், இது வந்துட்டு இந்த செக்ஷன் ஃபுல்லா டைனிங் அண்ட் காட் மேம். என்ன சார் இந்த இடத்துல மட்டும் ஒரு பழம் கொடுத்து. ஆமா, இது வந்து பெபிள்ஸ், கிளாஸ் மேல எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டா நீங்களே செட் பண்ணிட்டீங்க சார். அதோட பிரைஸ் என்ன சார்? மேம் இது வந்து எங்கிட்ட 4x3 இருந்து ஸ்டார்டிங் மேம். டைனிங் அதே மாதிரி
கிட்டத்தட்ட 40-50 மாடல்ஸ் இருக்கு மேம். சார் ஆக்சுவலி இந்த சைடு இது சேர் வந்தது, இந்த சைடு சீட் வந்தது. ட்ரெண்ட் அது இந்த சம்மணம் போட்டுல உட்காருவாங்க. பின்ன ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா அப்படியே உள்ள தள்ளினா ஓகே கம்ஃபர்ட்டா இருக்கும். நல்ல சம்மணம் போட்டு உட்கார்றதுலாம் சூப்பரா இருக்கும். டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் 34ல இருந்து இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு மேம். 40-50 மாடல்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா wood pieces இருக்குல்ல. ஆமா wood pieces நடுவுல வச்சிருக்கீங்க நீங்க. கட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஓகே. இதனுடைய பிரைஸ் சார்? மேம் இது வந்துட்டு 64 ஆருக்கு 3 ரூபாய். அந்த ரேஞ்சில 6 சீட்டர் இல்ல? ஆமா 6 சீட்டர் மேம். ஓகே. நைட் நிறைய மாடல் இருக்கு. ஓகே. இது எல்லாமே கிளாஸ் இருக்கு மேம். இது டிண்டட் கிளாஸ். இது வந்துட்டு மார்பிள் மாதிரி இருக்கும். இது கிளாஸ் தான். இது கிளாஸ் தான். ஓகே. சார் இதெல்லாம் பிரைஸ் எவ்வளவு சார் வரும்? மேம் இது வந்துட்டு உங்களுக்கு 6 சீட்டர் வந்து 55 அதே தான் மேம். அந்த சோஃபால என்ன உட்டோ அதே தான் டைனிங் டேபிள் கட்டில் எல்லாமே அதுதான். சரி. அதே மாதிரி காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாடல்ஸ் இருக்கும். ஓகே 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 சார். ஆக்சுவலி இந்த மாடல் வந்து எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அது வந்து ஸ்டார்டிங் ஒரு 64ல இருந்து தான். இந்த காட் வந்து ஸ்டார்டிங் 38. எங்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சென்டர் பேஸும் டீக்ல தான் இருக்கு. ஆமா சில பேர் இந்த இடத்துல மட்டும் மாத்திடுவாங்க, வேற ஒன்று போட்டுருவாங்க. டீக்ல இங்க இது வந்துட்டு எவ்வளவு வரும் சார்? 64. நம்ம ஸ்கிரீன் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். அப்படியா? ஆமா. ஓகே. இதுல பெட் எல்லாம் சேர்த்தா? பெட் இல்ல மேம், வித்அவுட் பெட் தான். ஓகே. பெட் வாங்கணும்னா பெட் வந்துட்டு பெட் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல, அதனால நான் வந்து பெருசா பெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது நானே அவங்க சொன்னதான் நம்புவேன். ஓகே. அப்ப இது எத்தனைக்கு எத்தனை வரும் சார்? இது 6 காரைகள். அவங்களே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஸ்டோரேஜ் வேணும் இந்த மாதிரி மேம். ஸ்டோரேஜ் டீக்ல தான் கொடுப்போம் நம்ம. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளரையும் டீக் தான். உள்ளே டீக் தான். ஓகே ஓகே. இது ஹனிகோம் ஹனி. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. அது வந்து இன்டர்லாக் மேம். வந்து இது பிரேஸ்லெட் பாத்துட்டேன் சார் நிறைய. இந்த டைப்ல பிரேஸ்லெட் வரும். அது வந்து சூர்யா மேம். சூர்யா. ஓகே. 45. ஓகே ஓகே. நீங்க இப்ப அந்த இதுல வந்துட்டு இந்த குச்சி இல்லாம அந்த மேல இல்லாம. ஓகே. பட் இதுல ஸ்கிரீன் போட முடியாது இல்ல சார்? ஸ்கிரீன் போட முடியாது. ஓகே. காம்பாக்ட்டா இருக்கு இது. அதே மாதிரி 4 feet 5 feet 6 feet 7 feet நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் காட்ல செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். பட் ட்ரெடிஷனலா வேணும், அந்த காலத்து ராஜா ராணிக்கெல்லாம் தூங்குற மாதிரி வேணும். இதெல்லாம் காரைக்குடி ஸ்டைல். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காரைக்குடி ஸ்டைல். ஆமா. இது நல்லா இருக்கும். இதனுடைய பிரைஸ் என்ன சார்? 57. இது இந்த காரைக்குடி டைப் 44. சிம்பிளா இருக்கு, ஆனா ஒர்க் நிறைய இருக்கு. அந்த ஒர்க் தான் மேம். இதெல்லாம் அந்த ஒர்க் வேஸ்டேஜ்க்கு தான் மெயின். இன்னொன்னு என்னன்னா காட்டோட பேக் சைடு வந்து மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க. யாருமே காட்ட மாட்டாங்க. இந்த பீசஸ் இருக்குல்ல மேம். ஆமா. இந்த சப்போர்ட் வந்து பேக்ல 1 2 3 4 8 சப்போர்ட் கொடுத்துருப்போம் மேம். இதுவும் டீக்ல தான் கொடுத்துருப்போம். ஓகே. யாரும் டீக்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள போறது தானேன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம வாரண்டி கவர் ஆகும் உங்களுக்கு. அதுல ஏதாவது எஃபெக்ட் ஆச்சு நீங்க மேம் டோட்டலா வுட்டுக்கு எஃபெக்ட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் உள்ள பார்த்து இப்பலாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் மேம். ஆனா நம்ம வந்து சொல்லிரணும். திவான்ஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. திவான்ஸ்ல எவ்வளவு பிரைஸ்? திவான் ஸ்டார்டிங் 15ல இருந்து. 15ல இருந்தே. ஆக்சுவலி பெங்களூர் சைடுல எல்லாம் திவான் வந்து மஸ்டர்ட், நம்ம வீட்ல சோஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நிறைய திவான்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல சார்? நல்லா போகுது. அதனால இப்ப என்ன பண்ணினா திவான்ஸ்ல வந்து இந்த மாதிரி இது வந்து கிராப் மாடல். ஓகே. இது பார்த்தா நண்டு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஆமா. உங்களுக்கு நண்டோட குழி மாதிரி இருக்கு. ஆமா. 311 இருக்கு, 3 இருக்கு, சிங்கிள் எப்படி வேணா வாங்கிக்கலாம். 52 வரும். 52. 3+1+1. ஓகே. ஃபுல் திக். ஆமா. ஓகே. ஓகே. இவ்வளோ நேரம் கேபிட்டல் கிராண்ட்ல இருந்து நான் காமிச்ச எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப யூனிக்கா, ரொம்ப தரமா, நியாயமான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இவங்களுடைய ஃபர்னிச்சர்ஸ் வேணும் அப்படின்னாக்க கீழே உங்களுடைய மொபைல் நம்பரையும் வந்துட்டு கான்டாக்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்குறோம். அண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த ஒரு மரம் இவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மரத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. அண்ட் ஒரு நனாலேஜ் இருக்கணுங்க மரத்தை பத்தி. வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ காசு போட்டு வாங்குறோம், அது பல தலைமுறைகளுக்கு உழைக்கணும், அதனாலதான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விஷயங்கள், உங்களுடைய நேர்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நான் எனக்கு என்னன்னா இது பையனும் வந்துட்டு கண்டினியூ பண்ணவும் தான் மேம் ஆசை. அப்போ அவனுக்கு நான் என்ன விட்டுட்டு போனோம் அப்படின்னா நேம், வேற ஒண்ணுமே விட்டுட்டு போக முடியாது மேம். அப்ப என்னன்னா நம்ம இப்பெல்லாம் வந்துட்டு இந்த போன்லாம் வந்ததுக்கு அப்புறம்
இதில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது மேம். இது ஒருத்தனை மேலேயும் தூக்கும் கீழேயும் முடிக்குங்கிற மாதிரி தான் இதோட கான்செப்ட். அப்போனா நம்ம இருக்கிறத சொல்லிட்டோம் வைங்க மேம். நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம், இது நியாயமாக பண்ண போகிறோம்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் இருக்கிறது ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டோம்னா நாளைக்கு நான் யார்கிட்டையும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்னேன்ல இது இப்படிதான் வரும்னு சொன்னேன்ல அப்படின்னு நான் சொல்ல, அதை நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேயே அதை கடைப்பிடிச்சு நம்புறீங்க. அதுதான் நடக்கிறீங்க. 100% இந்த நேர்மை உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் சார். அதுக்கு வந்துட்டு பட் ஒரு ஹியூமன் எரர் இருக்குல்ல மேம். நம்ம மனுஷன் தாண்டி சில மிஸ்டேக் வரும்போது அதை நான் பொறுப்பேற்றுக்கிறது தான் நான் அது நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல 10ல ஏதாவது ஒரு மரத்துல ஏதாவது ஒண்ணு இப்படி ஆச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது, நான் எடுத்துட்டு வந்து வேற ஒரு மரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல மேம். இது ஆகவே ஆகாது, பண்ணவே பண்ணாதுன்னு வீடியோக்கு வேண்டி பிசினஸ்க்கு வேண்டி சொல்லிட்டு நாளைக்கு ஆச்சுன்னா வைங்க மேம், அப்போ நம்ம இவ்வளோ நாள் சொன்னது எல்லாமே பொய்யா போயிடாது. சூப்பர் சார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லயும் நீங்க எங்களை கூப்பிடுங்க, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் காட்டலாம். பெங்களூர்லயும் உங்களுக்கு என்னென்ன இருக்கு, அங்க திவான்ஸ் நிறைய வந்துட்டு மூவ் ஆகும், அந்த மக்களுக்கு என்னென்ன டேஸ்ட் எல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க, சுவோட ஹெசர் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காகவே நாங்க அங்க வரோம். தேங்க்யூ சோ மச் சார், உங்களோட பிஸி டைம்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காமிச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி ஸ்கூல் போர்டு மாதிரி ஒரு கிரேட் 1 கிரேட் 2 வச்சிருக்கீங்க. என்ன கஸ்டமர் எல்லாம் பார்த்துட்டு உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்துட்டு கரெக்டா இல்லையா ஒண்ணு இல்லை மேம். இப்ப இதை எடுத்துட்டு போயிடுவாங்க, யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்து இதுவா இது எதுக்கு 55 ரூபாய்க்கு எடுத்தீங்க, இது 40 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு வீடியோ பாருங்க அப்படின்னு காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். நம்ம கரெக்டா தான் போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சாட்சி மேம். மேம் இது எல்லாமே டீக் தான் மேம். இது எல்லாமே டீக். இது என்ன இப்ப நடக்குது அப்படின்னா, இப்போ நான் அந்த யானை கொம்பு காமிச்சேன்ல மேம், அது எங்கிட்ட வந்து 55. நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு இருக்கு. எப்படி 40 ரூபாய்க்கு அதே சோஃபா கொடுக்குறாங்கன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் மேம். இது வந்து டீக் தான் மேம். இது நான் சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸான வுட் மேம். இது பாலிஷ் பண்ணா இப்படி இருக்கும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க கார்பெண்டர் செக் பண்ணீங்கன்னா டீக்கா தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா இந்த இன்னும் கலர் ஆகல மேம். ஒரு இது ஆகும்போது இந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலிஷ் டல் ஆகும்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் டல் ஆகும்போது இந்த ஒயிட்டை சாப்பிடறதுக்குன்னே பூச்சி ஃபார்ம் ஆகும். அது அப்படி பவுடர் 2 to 3 இயர்ஸ் அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு பவுடர் படம் உங்களுக்கு லக் இருந்தா 99% வந்துடும் மேம். 1% லக் இருந்தா அது பாட்டுக்கு அப்படி இருக்கும். இது நான் பண்ற கிரேட் மேம். இது வந்துட்டு இந்த கலர் பாத்தீங்களா மேம், இந்த 10% மட்டும் ஒயிட் இருக்கும் மேம். என்னோட பாலிஷ் பண்ண என்னோட எல்லாமே இந்த கலர்ல இருக்கும். இதுக்கு நான் லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபைட் கொடுத்துருவேன். இதுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா அவங்க தொழில் செய்யறதுக்கே அவங்க வெறுத்துருவாங்க. அவன் வந்து ரொம்ப மோசமானவன். அவன் என்ன பண்றாங்கன்னா அது அக்கேஷியான்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த வுட் பார்த்தா டீக்கோட டூப்ளிகேட் மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஃபுல்லாவே அவர்தான், இவங்கதான் இருக்காங்களா? நாங்க நம்பி நீங்க பாலிஷ் பண்ணா இதான் மேம். ஓகே, கிரெயின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது இந்த வுட் வந்து வாயு தன்மை ஜாஸ்தி மேம். ஆக்சுவல் இது வந்து ஃபர்னிச்சர் பண்ணக்கூடாதான ஒரு வுட். இது அது என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சீப். கேரளால ரொம்ப ஜாஸ்தியா வளையறதுனால நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டில் வந்துட்டு 8000 ரூபா ஃபுல் வுட், சென்டர்ல வுட் எல்லாம் போட்டு 8000 ரூபா 12000 ரூபா 15000 ரூபா. என்னோட பாலிஷ் மட்டுமே 7000 வரும் மேம். அப்புறம் தான் நான் கார்பெண்டர் கொடுக்கணும், மரம் எடுக்கணும். எப்படி எனக்கு நான் பர்சனலா பண்ணாலே எனக்கு அந்த ரேட் ஜாஸ்தி ஆகும். எப்படி 7000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க 8000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயம். சோ அதனால பிரைஸ் முன்ன பின்ன ஆகுதுன்னா அது என்ன காரணம்ங்கிறதுக்கான விஷயம். ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. கிரேட் சார். இந்த நாலேஜோட எங்க வாங்கலனாலும் பரவாயில்லை, எங்க வாங்கனாலும் நாலேஜ் இருக்கணும். 100% மேம். அதுக்கு வேண்டி நான் செட் பண்ணது. கிரேட்.